இந்த விண்சாக்க எல்லா ஏர்போர்ட்லயும் பெரிய பெரிய ஃபேக்டரிலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. இத எதுக்கு வச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. ஏர்போர்ட்ல இந்த விண்சாக்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த விண்சாக்கு எந்த திசையில பறக்குதோ அந்த திசையில தான் காத்து வருதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல அந்த காத்து என்ன ஸ்பீடுல வருதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விண்சாக்ல மொத்தம் 5 கோடுக குடுத்திருப்பாங்க. அதுல ஒரு கோட்டுக்கும் 3 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடுன்னு அர்த்தம். இப்போ இந்த விண்சாக்கு மொத்தமா மேல பறக்குதுன்னா 15 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடுக்கு காத்து வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை பாதி மட்டும் தான் பறக்குதுன்னா 7ல இருந்து 8 நாட்டிக்கல் மைல் ஸ்பீடுக்கு காத்து வருதுன்னு அர்த்தம். இப்படிதாங்க ஏர்போர்ட்ல யூஸ் பண்றாங்க. ஃபேக்டரியில எதுக்கு இந்த விண்சாக்க வச்சிருக்காங்கன்னா, இப்போ ஒருவேளை தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, ஃபயர் என்ஜின் வந்த உடனேயே காத்து எந்த திசையில அடிக்குதுன்றத இந்த விண்சாக்கு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த திசையில உள்ள தீய தாங்க ஃபர்ஸ்ட் அணைக்க போவாங்க. ஏன்னா, அங்கேருந்து தான் தீ மத்த இடத்துக்கெல்லாம் மளமளன்னு பரவுன்றதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க.